குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? இன்னும் ஜுரம் குறையல. ஐயோ ஐயோ சரி இப்ப குழந்தைய பார்க்கலாமா? பாருங்க. சரி சரி நீ அழாத. நீங்க இரு. டாக்டர் ஊசி போட்டு மருந்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா ஜுரம் குறையல. குழந்தைக்கு என்ன ஜுரம்னு தெரியல. எனக்கு மனசே உடைஞ்சு போச்சு. அவரும் என் கூட இல்ல. குழந்தைக்கு அப்படி ஆயிடுச்சு. நான் தனிமரமா ஆயிடுவேணும்னு. ஏய் வாய முடி. சாயந்தரம் எங்களுக்கு தாலி கயிறை கொண்டு வந்து கொடுத்துட்டு விஸ்வா சீக்கிரமா வந்துருவாருங்கிற நம்பிக்கை வந்துடுச்சுன்னு சொல்லி எவ்வளவு தைரியமா எங்க கிட்ட நீ பேசுன. அதுக்குள்ள உனக்கு என்னடி ஆச்சு? இது பாருமா, குழந்தைன்னா காய்ச்சல், தலைவலி, இருமல்னு மாத்தி மாத்தி வந்துகிட்டு தான் இருக்கும். அது எல்லாம் அதுங்களுக்கு விளையாட்டு பொருள் மாதிரி. வளர வளரதான் நோய்களை எதிர்க்கக்கூடிய சக்தியே வரும். இனிமேதான் உனக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அதனால அத மனசுல போட்டு அலட்டிக்காம அமைதியா இரு. இத பாரு, குழந்தை நல்லா தூங்குது. தூங்கி எழுந்திருக்கும் போது காய்ச்சல் எல்லாமே போயிடும். சரியா? கவலைப்படாத. இங்க ஏன் எல்லாரும் கூட்டமா நிக்கிறீங்க? நைட்டு 2 பேருக்கு மேல இங்க இருக்க கூடாது. டாக்டர் வந்தா எங்களை திட்டுவாரு. நீங்க கிளம்புங்க. எல்லாரும் வெளியில போங்க. உட்காருங்க அத்தை. அழாதம்மா, சரியாயிடும். என்ன? நீங்க வருவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்ல. நந்தினிக்கு மட்டும் தான் டீ. பரவாயில்லப்பா, குடு. இந்த நந்தினி குடி. நந்தினி குடி. எனக்கு வேண்டாம். என்ன வேண்டான்னு சொல்ற? எதுவுமே சாப்பிடாம பட்னியா கிடக்குற. டீயாவது குடி, இல்லன்னா அப்புறம் எனக்கு கோவம் வரும். குடிமா. எனக்கு ராத்திரி 2 பேர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன பண்றீங்க? அத்தையை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. நானும் நந்தினி இங்கே இருக்கோம். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? பொம்பளைங்க நீங்க அவசர ஆபத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நான் அம்மாவை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன். இல்லங்க, 3 பேர்ல இங்க தங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் இங்க தங்குறேன். நான் சொன்னேன் ரிசப்ஷன்ல உட்காந்துருக்கேன், இல்லன்னா ஹாஸ்பிட்டல் வாசல்ல போய் உட்காந்துருக்கேன். அப்பப்போ வந்து பாத்துட்டு போறேன். என்ன நீங்க வாங்க. அதுவும் சரிதான்ப்பா. சரி வாங்க. மாலதி, நந்தினி நீ பத்திரமா பாத்துக்க. அம்மா நந்தினி, தைரியமா இரு. காலையில அத்தை வர. சரியா? அழக்கூடாது. சரி வா போலாம். பாத்துக்க மாலதி. உட்காரு. காப்பியை குடி நந்தினி. இந்தாங்கம்மா, இந்த மெடிசனை வாங்கிட்டு வந்து கையில வச்சுக்கோங்க. டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது நான் கேட்பேன். அப்ப என் கையில கொடுங்க. குடு நந்தினி. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு.
சத்தம் போடாத. காலையில இருந்து ரொம்ப அலைஞ்சிருக்கா. இப்பதான் அசந்து தூங்குறா. நீ ஏதாவது பேசி தூக்கத்தை கலைச்சிடாத. அங்கே சுந்தரம் நந்தினியும் நடந்துகிட்ட விதம் பார்க்கறதுக்கு சரியாவே படல. என்ன ஒரு நெருக்கம், என்ன ஒரு உருக்கம், என்ன ஒரு பாசம். உன் புருஷன் ரொம்ப தான் அத்துமீறி போயிட்டு இருக்கு. சத்தம் போடாத, போய் உட்காரு போ. அத்தை, காஃபி. நீ சாப்பிட்டியா? ஆ. வாங்க சம்மந்தி, வாங்க சம்மந்தி அம்மா. வாங்கம்மா. ரேவதி, அக்கா உன் குழந்தை எங்கடி? ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு இருக்காங்கம்மா. இப்பதான் ஃபோன் வந்துச்சு. ராத்திரி பூரா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னா அப்படி என்னடி பிரச்சனை குழந்தைக்கு? ஒண்ணு இல்ல சம்மந்தி அம்மா, வெறும் காய்ச்சல் தான். இப்ப சரியாயிடுச்சு. அதெல்லாம் சம்பந்தமா ரேவதி நைட்டு ஃபோன் பண்ணி நந்தினி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுலேருந்து உடனே வாங்க போய் பார்க்கணும்னு சொல்லி இவ புலம்பி தள்ளிட்டா. மாப்பிளைய பத்தி இன்னும் எந்த தகவலுமே வரலங்கிறீங்க. இந்த நிலைமையில குழந்தையும் இப்படி உடம்பு முடியாம படுத்திருந்தா அது நந்தினி மனசு எப்படி தாங்கும்? அந்த கவலை தான் ராத்திரி என்ன தூங்கவே விடல சம்பந்தி. நீங்க சொன்னதை சொல்லிதான் நந்தினி ராத்திரி ரொம்ப கவலைப்பட்டா. இனிமே யாரும் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. இனிமே இந்த வீட்ல எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். என் பையனும் சீக்கிரம் வந்து சேர்ந்துருவான். பார்த்து விட்டே இருங்களேன். நந்தினி, நந்தினி, குழந்தை குடுமா, குழந்தை குடு. என் செல்லம், என் பட்டு. பாட்டி பாரு, பாட்டி பாருடா செல்லம், பாட்டி பாரு. என்னடா? என்னப்பா நந்தினி, குழந்தைக்கு இப்ப வெறும் காய்ச்சல் தானே, வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நாங்க பயந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. வாடா. அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே குழந்தை ராத்திரி முழுக்க நல்லா தூங்கி முழிச்சதும் காய்ச்சல் இருக்கிற இடம் தெரியாம ஓடி போயிடுச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்லம்மா, நீ தான் எங்க கேட்ட? அழுது புலம்புனல்ல. நாளைக்கு நீ பாட்டி ஆனதுக்கு அப்புறம் பாரு, உன்னோட மருமகளும் உன்ன மாதிரிதான் உன்கிட்ட அழுது புலம்புவா. என்ன மாதிரி நீயும் அவளுக்கு ஆறுதல் சொல்லுவ. நேத்து ஒரே நாள்ல முக்காவாசி இடம் வித்து போச்சுன்னு நீ போன்ல சொன்னப்போ நான் பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லம்மா. உன் பொண்ணுக்கு இனிமே நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு என் உள் மனசு என்னை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. சம்பந்தி அம்மா கூட இப்ப அதைத்தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஒண்ணு, நமக்கு பெருசா ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா அதுக்கு முன்னால இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளும் கஷ்டங்களும் கண்டிப்பா வரும். அதை பார்த்து நாம தைரியத்தை விட்டுறக்கூடாது, சோர்ந்து போய் உட்காந்துடவும் கூடாது. அத மனசுல வச்சுக்க. உன் முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது, புரியுதா? இங்க பாருங்க மாமா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நந்தினி அதை எதிர்த்து நின்னா சுக்குநூறா சிதறி போயிடும். உண்மைதான்ப்பா, மாமா கொடுக்கிற ஆதரவு நம்பிக்கையும் தான் அதுக்கு காரணம். உண்மையை சொல்லணும்னா ஓடுறது நானா இருந்தாலும் எனக்கு 2 காலா இருக்கிறது மாமா தான். இதை கேட்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்பிள்ள. ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி ஆறுதலா அனுசரணையா இருந்தா தான் பெரிய பெரிய விஷயங்கள்ல கால் வச்சு ஜெயிக்க முடியும். சரி வாங்க, எல்லாரும் உள்ள போலாம். இங்கே நின்னுகிட்டு வாங்க. வாங்க வாங்க. கண்ணம்மா, வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு உடம்பு சரியா போயிடுச்சாமா?
மகேஷ் 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 நில்லு. ஏன் லஞ்ச் பாக்ஸ் எடுக்காம வந்த? சாரி டியர், மறந்துட்டேன். நீ மறந்துட்டு வரல, வேணும்னே விட்டுட்டு தான் வந்த. மத்தியானமானா கண்ட கண்ட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பழகிட்ட. வேண்டாம், காசையும் உடம்பையும் வீணாக்காத. நான் கொடுத்து விடுறத மட்டும் சாப்பிடு, நல்லா இருப்ப. ச்சே, என் மேல உனக்கு இவ்வளவு அக்கறையா? இனிமே உன் பேச்ச மீறவே மாட்டேன். என் டியர் கிழிச்ச. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அப்புறம் சாயங்காலம் வேலை முடிஞ்சதும் உடனே வீட்டுக்கு வந்து சேரு. கண்டிப்பா கண்டிப்பா வந்துடுறேன், கண்டிப்பா வந்துடுறேன். என்ன விஷயம்னு கேளு. சொல்லு சொல்லு சொல்லு, என்ன விஷயம் என்ன விஷயம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன்ல யார்கிட்டயோ ஈவினிங் மீட் பண்ணலாம் மச்சான்னு சொல்லிட்டு இருந்தியே, அவனோட போய் ஊர் சுத்திட்டு லேட்டா வந்த, எனக்கு கெட்ட கோவம் வரும். அடடா அழகே, இத்தனை நாள இந்த அன்பெல்லாம் எங்க மறைச்சு வச்சிருந்த? அரிசி பானைக்குள்ள. சாயங்காலம் என் ஃப்ரெண்டு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, சீக்கிரம் வந்து பைக்ல கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிடு. அடி பாவி, நீ காட்டுறது அன்பு இல்ல, அம்பு. ஓகே பேபி, பத்திரமா இரு. நான் கந்துவட்டிக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன? போங்க போங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், மத்தியானம் கரெக்டா 12:59க்கு திரும்பி வந்துருவேன். அதுக்குள்ள அறுசுவை உணவை ரெடி பண்ணி தலவாழை இலையில பரிமாறி வச்சிடு. லேட் பண்ணிடாத. வந்து சாப்பிட்டுட்டு கரெக்டா 1:59க்கு மறுபடியும் நான் டியூட்டிக்கு போய் ஆகணும். என்ன நான் சொல்றது? ஆமா, பெரிய கலெக்டர், டியூட்டியான் டியூட்டி. கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டு போலனா கௌரவம் குறைஞ்சு போயிடுமா ஐயாவுக்கு? போறது கந்து வெட்டி வசூலுக்கு, அதுக்கு இத்தனை ரவுஸ் வேற. போங்க போங்க. பேபி செல்லத்துக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை. சீக்கிரம் கழண்டுகிறது தான் உத்தமம். என்ன மகேஷ் யோசிக்கிற? மகேஷ், ஒரு நிமிஷம் இரு. மகேஷ் மகேஷ். ஐயோ, என்ன இது? என்ன நான் சொல்றது லிஃப்ட் கேட்க போதா? ஆளை பேசியே கொண்டுடுமே. எப்பா எப்பா மகேஷ் மகேஷ், நான் அப்படியே ரவுண்ட் ஆனால இறக்கிறேன்ப்பா. அப்படியே என்ன கொண்டு போய் விட்டுருப்பா. நான் ரவுண்ட் ஆனாலே இறக்கிறேன். சரி சார். சரிம்மா, அவனை பார்த்து சிரி சிரி சிரி, நல்லா சிரி. நீ சிரியையா? போ 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 போ. ரேவதி, நந்தினி குழந்தை இப்ப எப்படி இருக்கு? நல்லாயிடுச்சு ஆண்டி. எங்க அப்பா அம்மா வந்திருந்தாங்க. அத்தை, அம்மா, அப்பா, அக்கா எல்லாரும் குழந்தைய தூக்கிட்டு சாமி கும்பிட கோயிலுக்கு போயிருக்காங்க. பரவாயில்ல, போயிட்டு வரட்டும். அப்புறம் இப்ப பாத்துக்கிட்டு தானே இருந்த, என் புருஷன் மகேஷோட பைக்ல போயிட்டு இருக்காரு. போறப்ப ஒரு வாய் சும்மா இருக்காது. எதையாவது சொல்லி மகேஷ் மனச குழப்பி விட்டுட்டு தான் அவர் இறங்குவாரு. சாயந்தரம் மகேஷ் வந்ததும் உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா அதுக்கு காரணம் என் புருஷனா தான் இருக்கும், மறந்துடாத. என்ன ஆண்டி நீங்க? நாங்க இங்க குடுத்துன வந்த முதல் நாளே நீங்க இத சொல்லிருந்தீங்கன்னா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிருக்கலாம். இப்ப போய் சொல்றீங்களே. இப்போ உங்க புருஷனை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ விவரமா தான் இருக்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, என்னாச்சு? ஏங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? எனக்கா? என் பேர் குழந்தை இல்ல, என்ன கேட்கலப்பா. நந்தினியோட குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, என்னாச்சு? சரியாயிடுச்சுங்க. ஆஸ்பத்திரி நாங்க எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க? தம்பி ஒண்ணுதான் கேக்குறேன், எந்த ஆஸ்பத்திரியில சேர்த்தாங்க? அட ஏங்க சும்மா வரீங்களா? 999 அடிக்கிற காத்துல சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னியே, இப்ப சொல்றதுக்கு என்ன? அப்போ காத்து தசை மாதிரி அடிச்சது கவனிக்கலையா? ஆஹா, எப்பா யார நம்பலாம், அந்த காத்த நம்ப முடியாதுப்பா. புயல் வந்தாலும் வந்துருது. ஓரமா பார்த்து நிறுத்து, ஓரமா நிறுத்து வண்டிய, ஓர நிறுத்துப்பா. அட இருங்க, ஓரமா பார்த்து நிறுத்துறேன். இங்க இறங்குறீங்களா? அப்ப ரொம்ப தேங்க்ஸ், நான் வரேன். தம்பி 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 தம்பி, இறங்கி நின்று பேசினா நம்ம காத்த பத்தி கவலைப்பட வேண்டியதில்ல பாரு. பொறுமையா பேசிட்டு அப்புறமா போலாம்.
சார் நான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன், டைம் ஆயிடுச்சு சார், விடுங்க சார். எனக்கு தான் லேட் ஆயிடுச்சு, அதுக்காக போயிட முடியுமா? டியூட்டியோட வாழ்க்கை முக்கியம் தம்பி. உன்னோட வாழ்க்கையை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். பேசுங்க பேசுங்க, என்ன பேசணும் பேசுங்க, சீக்கிரம் பேசுங்க, சீக்கிரம் பேசுங்க. தம்பி, காசு பணம் சம்பாதிக்கிறது வாழ்க்கை இல்ல தம்பி. பொண்டாட்டியை சந்தோஷமா வச்சு காப்பாத்துறதுக்கு பேரு தான் வாழ்க்கை. அதுவும் இளமை காலத்துல கிடைக்கிற சந்தோஷம் தான் அக்மார்க் சந்தோஷம். அதுதான் உண்மையான வாழ்க்கை. அதுக்கப்புறம் கிடைக்கிறது கலப்பட சந்தோஷம், அது வேஸ்ட். அனுபவத்துல நான் சொல்றேன், நீயும் மனைவியும் இந்த வயசுல துள்ளி குதிக்கிற கண்ணுக்குட்டிங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும். வாழ்றீங்களா இல்லையே? ஏன் கூட்டு குடும்பம்? ஒரு குடும்பம் வாழ வேண்டிய வீட்டுல 3 குடும்பம் ஒன்னா உட்காந்து பொழுத கழிச்சிட்டு இருக்கீங்க. யாராவது ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்தா அத்தனை பேரும் மாத்திரைய முழுகின மாதிரி மூஞ்சி மாறி போயிடுது. ஒருத்தர் கண்ணுல தூசி விழுந்தா எல்லார் கண்ணிலையும் கண்ணீர் வருது. அப்புறம் எப்படி சந்தோஷமா வாழ முடியும் தம்பி? இடம், நேரம், காலம், சூழ்நிலை எதுவுமே ஒத்துழைக்காது. தம்பி, கல்யாண வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு தம்பி. இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, அவங்களோட எதிர்பார்ப்பு என்னங்கறத புருஷங்கிட்ட சொல்லவே மாட்டாங்க. நாம தான் கண்டுபிடிச்சு நிறைவேற்றி வைக்கணும். இல்லைன்னா பார்க்கற வரைக்கும் பார்த்துட்டு சடக்குன்னு ஒரு நாள் ரூட்டை மாத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லணுங்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நாளைக்கு தனி குடுத்தனம் போய் சந்தோஷமா வாழறதுக்கு வழிய பாருங்க. இங்க உட்கார்ந்து வெட்டியா பொழுது போக்கிட்டு இருக்காதீங்க. என்ன நான் சொல்றது? பார்வை கூட நல்லா தான் இருக்கு. தம்பி 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 ரவுண்ட் ஆனா வரைக்கும் ஜம்முன்னு உட்காந்து போயிருப்பேன். நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. காவாய் காவாய், இப்ப நான் எப்படி போறது? இல்லம்மா, இந்த வக்கீல் உன்னை தப்பா செலக்ட் பண்ணிட்டார். நீ என் திட்டத்துக்கு ஒத்து வர மாட்ட. 2 பொண்ணுங்களை பிரிச்சு வைக்கிற திறமை உன்கிட்ட இல்ல, சேர்த்து வைக்கிற திறமை தான் உனக்கு இருக்கு. ஆனா அது எனக்கு தேவையில்ல. உனக்கு கொடுத்த பணம் எல்லாம் வேஸ்டா போச்சு. பரவாயில்ல, நான் ஆத்துலயோ குளத்துலயோ போட்டதான் நினைச்சுக்கிறேன். நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. யோ வக்கீல், போ சொல்லியா? இல்ல சார், இந்த பொண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி சோப்லாங்கி இல்ல சார், ரொம்ப திறமையான பொண்ணு. இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுத்தீங்கன்னா. இன்னும் எப்படியா டைம் கொடுக்க முடியும்? 4 நாள்ல பிரிச்சு காட்டுறேன்னு சொல்லி பணம் வாங்கினா இல்லையா? பணம் கொடுத்து 10 நாள் ஆகுது, காரியம் நடக்கலையே. இனிமே மட்டும் எப்படி நடக்கும்? சார், ஒரே நாள்ல கூட என்னால பிரிச்சு காட்ட முடியும் சார். ஆனா அதுக்கான சூழ்நிலை உருவாகணும். அந்த வீட்ல நான் எதிர்பார்க்கிற சூழ்நிலை இன்னும் உருவாகல சார். என்னம்மா நீ நாளை வேஸ்ட் பண்ணிட்டு சூழ்நிலை மேல பழைய போட்டு தப்பிக்க பாக்குற? சரி, இப்ப நீ அங்க எந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கணும்னு எதிர்பார்க்கிற? சார், நந்தினியும் சுந்தரும் ஒண்ணும் ஒண்ணா பழகிறத மாலதி மட்டும் பார்த்தா பத்தாது சார். அந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் பார்க்கணும். அப்படி ஒரு சூழ்நிலைய நம்ம உருவாக்கணும். அவ்வளவுதானே? சுந்தரையும் நந்தினியையும் நான் ஒரு வேலை பண்ண வைக்கிறேன். அத பார்த்தா எல்லாருக்குமே அவங்க மேல சந்தேகம் வந்துரும். அது போதும் சார். அங்கிருந்து என் விளையாட்ட ஆரம்பிச்சு கச்சிதமா முடிச்சு காட்டுறேன். சரி, நீ கிளம்பு. ஓகே சார், வரேன் சார். வக்கீல் சார், வரேன்.